ஹர சங்கர் ஜெய் ஜெய்சங்கர். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. பெரியவாளுக்கு மத்தியான நேரங்களில் உறங்குறது அப்படின்றது பிடிக்காத விஷயம், பழக்கமில்லாத விஷயங்களாக இருந்தாலுமே கொஞ்சம் காலகட்டங்கள் பார்த்திங்கன்னா அவரோட உடல்நிலை காரணமாக மத்தியான நேரத்துலையும் கொஞ்சம் படுத்துக்க வேண்டியதாக இருந்தது. அந்த சூழ்நிலைகளில் அவர் தரையில் கோர பாய் விரித்து படுத்துட்டுருப்பார். அப்போது பெரியவா ஒரு நாள் படுத்து உறங்கி எழுந்திருக்கும் பொழுது அவரோட மென்மையான முதுகில் அந்த கோர பாயோட தழும்புகள் பதிஞ்சிருந்துச்சு. அதை பார்த்த தொண்டருக்கு மனசு தாழவே இல்லை. உடனே வேக வேகமாக போய் பஞ்சு மெத்தையாக ஆர்டர் பண்ணிட்டாரு. 2 நாள் அங்கேயே இருந்து அதை செஞ்சு வாங்கி அது மேலே வெல்வெட் விரிப்பெல்லாம் விரித்து வாங்கிட்டு வந்தார். ஸ்ரீ மரத்துக்குள்ளேயே அந்த மெத்தையை எடுத்துகிட்டு போயிட்டார். மகா பெரியவா கிட்ட, பெரியவா நீங்கள் இதில் படுத்துக்கணும், எனக்கு அதுதான் ரொம்ப ஆசை. உங்கள் முதுகில் பாருங்கள், கோரப்பாயோட தழும்புகள்லாம் அப்படியே பதிஞ்சிருக்கு, எனக்கு மனசு தாங்கவே இல்லைன்னு அழுதுண்டே சொன்னார். பெரியவா அந்த மெத்தையை தொட்டு பார்த்தார். என்ன வளவளன்னு இருக்குது அப்படின்னு கேட்குறார். ஆமாம் பெரியவா, வெல்வெட் விரிப்பு விரிச்சிருக்கேன், இதில் நீங்கள் படுத்து தூங்கினா சுகமாக தூக்கம் வரும், நீங்கள் நிம்மதியாக தூங்கணும் பெரியவா, சிரமம் இல்லாமல் அப்படின்னு கேட்டுட்டார். பெரியவா கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்துட்டு, இது நிற்கிறார் பார் விவசாயி, நாள் முழுக்க உழைக்கிறார், இந்த வயசான காலத்துலேயும் நாள் முழுக்க உழைச்சிட்டு கட்டாந்தரையில் படுத்து தூங்கிட்டு இருக்கார், அவருக்கு நிம்மதியான தூக்கம் வந்துட்டு தான் இருக்குது, நீ அவருக்கு இந்த மெத்தையை கொடு, கடைசி காலத்துலேயாவது அவர் நல்ல சொகுசாக தூங்கிட்டு போகட்டும் அப்படின்னு சொன்னார். அந்த தொண்டருக்கு பெரியவாளுக்காக செஞ்ச மெத்தையாச்சே அப்படின்ற எண்ணம் இருந்தாலும் பெரியவா கட்டளையை மீற முடியுமோ? அதனால் அந்த வயசான விவசாயி பக்தருக்கு அந்த மெத்தையை கொடுத்துட்டார். பெரியவா, நீ எனக்கு மெத்தை விரிப்பெல்லாம் கொடுத்து தான் உன் அன்பை காட்டணும்னு இல்லை, நீ என் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்கன்றது எனக்கு தெரியும். ஆனால் இந்த கோரப்பாயில் படுத்து தூங்கினா மட்டும்தான் எனக்கு தூக்கம் வரும், நீயும் வேணும்னா படுத்து தூங்கி பாரு, நிம்மதியான தூக்கம் உனக்கும் கிடைக்கும், வெல்வெட் மெத்தையில் கிடைக்காத தூக்கம் கூட இந்த கோரப்பாய்க்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டார். ராத்திரியில் தூக்கம் வராதவங்க எத்தனையோ பேர், அதுவும் இந்த காலகட்டத்தில் இரவு நேரத்தில் ரொம்ப ரொம்ப நேரம் புரண்டு படுத்தாலுமே தூக்கம் வராமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்க ரொம்ப பேர். நீங்களும் தான் ஒரு தடவை மகா பெரியவா சொன்ன மாதிரி கோரப்பாயில் படுத்து தூங்கி தான் பாருங்களேன். மகா பெரியவாளோட அனுக்கிரகம் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நான் பரிபூர்ணமாக வேண்டிக்கிறேன். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர.